இந்த நாசர்னு ஒருத்தர் இருப்பாரு எங்க சார், அந்த ஒரு கோஆர்டினேட்டர் ஒரு ஜென்டில்மேன் இருப்பாரு, இருக்காரா? ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, அப்பதான் ஃபர்ஸ்ட் இப்போ சரி நம்ம மெட்ரிகாஸ் ரிலீஸ் பண்ண போறோம், ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போறோம் தம்பி, நீங்க வந்துருங்க, வேற லெவல்ல இருக்கு அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி நான் உள்ள போனேன். உள்ள போகும்போது என்னை பார்த்தோன்னே சொன்னாரு, அடுத்த சிவகார்த்திகேயன் வந்தாச்சு அப்படின்னாரு. இப்போ ஒரு 20 பேர் பேசியிருக்காங்க, யாராவது என் பேரையோ இல்ல அந்த ஆட்டோக்கார ஒரு ஆள் இப்ப தெரியாது நம்ம பேரு சில பேருக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோக்கார மாதிரி ஒரு பையன் வந்தா இது ஓகேனால அப்படி அந்த மாதிரி இருக்குது அவர். இதனாலதான் நான் கூட யோசிப்பேன், முனிஷ்காந்த் எப்போ வந்து கதையின் நாயகன் கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து ஐயோ சார் நீங்க வேற எதையாவது கிளப்பி விட்டுறாதீங்க சார், நமக்கு இதெல்லாம் தொட்டாத. நான் யோசிப்பேன் ஏன் சார் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒருவேளை உண்மையிலே வந்து அவருக்கு அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லையா, இல்ல வந்து காமெடி ட்ராக் நல்லா போயிட்டு இருக்கு, இவருங்க பாட்டுக்கு போட்டு மாட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு படத்துக்காட்டு 1 வருஷம் வெயிட் பண்ண வச்சு நம்ம பார்ப்பாங்க அந்த அதுதானே சார். அதேதான் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை செட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மல்டி அதை பண்ண முடியாது அப்படின்னு, அதனால இருக்குமோன்னு தெரியல. அதனால அவர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். முடிச்சு போகும்போது அவர் பேசுறேன்.